சின்ன பொண்ணு சாப்பிட்டியாமா? ஆமா தே, சாப்பிட்டாச்சு. எனக்கு தட்டுல ஒரு உருண்டை சோறு போட்டு கொண்டாயா, நான் சாப்பிட்டுருதேன். தே ரொம்ப டயர்டா இருக்கு தே. அப்படியாம்மா? சரி சரி, நானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஏங்க நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க, நான் வீட்டுல எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்க அம்மையால கொஞ்சம் சோறு கூட போட்டு திங்க முடியலையாக்கோ. கேம்டி சோறு போட்டு கொண்டான்னு இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காவோ. சரி, வயசான காலத்துல கொஞ்சோண்டு சோறு போட்டு குடுக்க வேண்டியதானே டி. எனக்கு டயர்டா இருக்கலாம். ஒரு வாரத்திற்கு பிறகு பயங்கரமா தலைவலிக்குது. ஏங்க வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாங்களா? நானே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வாரேம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நீனே போட்டு குடிச்சிக்கியா? சின்ன பொண்ணு, என்னத்தே? காப்பி சூடா இருக்கு, குடி. எத்தே தலைவலிக்குன்னு சொன்னீங்களம்மா, சூடா காப்பி குடிச்சா சரியாயிரும். தைலம் எதுவும் போட்டு தடவி விடுவாமா? வேண்டாத்தே. நானும் உங்க அம்மா மாதிரிதாம்மா. ஏத்தே என்ன மன்னிச்சிருங்க தே. அன்னைக்கு ஒரு வாய் சோறு கூட போட்டு தராம நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அது கூட நினைக்காம சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. பரவாயில்லமா, குடி குடி. ஏமா ஆபீஸ் போயிட்டு வரேன். இல்ல உன் பொண்டாட்டி எங்க? ஏமா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் படுத்திருக்கா. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு நாள் படுக்க மாட்டாளா இப்படி? ஏன் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏன் இப்படி படுத்திருக்க? ஏத்தே ரொம்ப வயிறு வலிக்கு, கொஞ்சம் உடம்புக்கு வேற முடியல. தே ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு வரேன். வந்து சோறு பொங்குது. என்னதே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் கண்ண மூடி படுத்து தூங்கு, நான் சோறு பொங்கிக்கிட்டேன். இன்னைக்கு அரை மணி நேரத்துல சொத்தையும் வெடிச்சாச்சு, குழம்பையும் வச்சாச்சு. நல்ல மீன் குழம்பு வாசமா இருக்கு. எக்கோ வசந்தியா, வா வா வசந்தி. ஆமா, சின்ன பொண்ணு எங்க போனா? நீங்க சோத்த பொங்கி கறி வச்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலம்மா, அதான் நான் அன்னைக்கு சோறு பொங்கி கறி வச்சேன். பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியார நான் ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டுக்கிடுங்க. என்னதுமா? நீங்க இப்படி எல்லாம் செய்து கொடுக்கறது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. நாளைக்கு இதே பழக்கமாயிருவான், உங்களையே வேலைக்காரி மாதிரி ஆக்கி போடுவா. அப்புறம் இந்த பாரு வசந்தி, இன்னைக்கு அவளை நான் மக மாதிரி பார்த்தாதா அவள நாளைக்கு என்ன அம்மா மாதிரி நினைச்சு பாப்பா. தேவையில்லாத சண்டையை மாமியாளுக்கு மருமகளுக்கு இடையில உருவாக்கிட்டு போயிடாத, போ வெளியில. நமக்கு என்ன வந்துச்சு? இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏடி அது சீதா தானே? கல்யாணத்தோட ஆளு ஒல்லியா இருந்தா, இப்ப உடம்பு வச்சு நல்லா கும்முன்னு இருக்கால. என்னங்க பொண்டாட்டி நான் பக்கத்துல இருக்கும் போதே அடுத்தவளோட அழக ரசிச்சு என்கிட்ட சொல்றீல, என் மனசு எப்படி வலிக்கும்? ஏன் நீ கோவப்படுற? அழக ரசிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னங்க அந்த ரெட் கலர் பனியன் போட்டுக்கான்ல, அந்த பையனை பாருங்களேன், சிக்ஸ் பேக் வச்சு சும்மா ஃபிட்டா அழகா இருக்கான் பாருங்க. இப்ப அதுக்கு என்ன? இல்லங்க சும்மா சொன்னேன். ஏன் அழக ரசிக்க கூடாதா? ஏய், அவன் உடம்ப எப்படியே வச்சுட்டு போறான், உனக்கு என்ன? இல்லங்க, இவ்வளவு அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவ கொடுத்து வச்சவ. இப்ப நீ அவனை பத்தி பேசுறத நிறுத்த போறியா, இல்லனா என் மட்டும் கிளம்பி போயிடவா? என்ன மனசு வலிக்குதா? இதே மாதிரி தானே நீ அடுத்த பொண்ணுங்களை பத்தி என்கிட்ட பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என்னடி இன்னைக்கு உன் மகளை பொண்ணு பார்க்க வரவ சேலைய கட்டாம சுடிதார போட்டுட்டு இருக்கா? ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை விட அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவானே. இந்த நினைப்பு வேற இருக்கா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுத கிழவின்னு. அப்புறம் என்ன, வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. என்னல பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணுக்கு என்னமா, சும்மா தேவதை மாதிரி இருக்காளே. என்ன மாப்பிள்ளை இப்படி குறுகுறுன்னு பாக்குறான்? ஏடி பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காருமா. ஏல விஜய், அப்போ உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கல? அம்மா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டயே ஒரு வார்த்தை கேளுமா, பிடிச்சிருக்கா இல்லையானே. இரு இரு கேக்குறேன்ல. ஏமா உனக்கு ஏன் மவன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா ஆண்டி. என்னம்மா உனக்கு அறிவே இல்லையா? அந்த பிள்ளை கிட்ட போய் கேட்டிட்டு இருக்க. அந்த பிள்ளைக்கு பக்கத்துல சுடிதார் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுமா. ஏன லூசு பையல, சுடிதார் போட்டுருக்காது பொண்ணோட அம்மால. மர்மோளே, தே சப்பாத்தி குருமா சாப்பிடுங்க. மர்மோளே, நேத்து தானே சப்பாத்தி தின்றுக்கேன், இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, இட்லி இருந்தா கொண்டா. இல்லத்தே இட்லி மாவு வேற தீந்து போச்சதே. அப்பன்னா இந்த சப்பாத்தி நீனே தின்னு, நான் என் மோவ வீட்டுக்கு போறேன். திமிரு. நல்லா இருக்கே மக்களே. ஆமாம்மா, கொஞ்சம் முன்னாலதான் உன்னை பத்தி நினைச்சே நீ வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசுமா. ஏமா ஒரு மாதிரி அசந்தாப்ல இருக்க? மக்கா உங்க அண்ணிக்காரி இருக்கால, சப்பாத்திய போட்டு வச்சிருக்கா. நான் இட்லி இருக்கான்னு கேட்டேன், இட்லி மாவு இல்லன்னு சொல்லிவிட்டா. அவட்ட போய் எதுக்கு இட்லியே கேட்க? அம்மா எங்க வீட்ல இட்லி மாவு குத்து போடி நிறைய இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள, அதை எடுத்துட்டு வந்து இட்லியை உனக்கு எத்தனை வேணுமோ அவிச்சுக்க. அப்படியே எனக்கு ஒரு 10 இட்லி அவிச்சு தந்துருமா. அம்மா நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் செல்ல மவளே. அம்மா நானும் டெய்லி என் கையால சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனேன். இனி நீ வந்துட்டீல, எல்லா சமையல் வேலையும் நீனே பாத்துக்கம்மா. காலையில டிஃபனு, மத்தியானம் சோறு, நைட்டு டிஃபனு எல்லாத்தையும் நீனே உன் கையால செய்தம்மா. ரொம்ப டேஸ்டா இருக்கும், நான் உட்கார்ந்து திங்கேன். அட பாவி மக்கா, இதுக்கா என் மோ வீட்டுக்கு வந்தேன்? இதுக்கு என் மருமக கையால அந்த சப்பாத்தியும் குருமாயும் அளவோல தின்றுக்கலாமே. ஏங்க
சின்ன பொண்ணு சொல்லு சொல்லு. பெட்ரூம்ல 2 ஷர்ட் இருக்கு பாருங்க. அதுல நான் செலக்ட் பண்ணது ஒண்ணு இருக்கு, அத்தை செலக்ட் பண்ணது ஒண்ணு இருக்கு. இதுல 2 பேர்ல யார் செலக்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஷர்ட் யார் செலக்ட் பண்ணதுன்னு சொல்லுங்க பாப்போம். வந்து எடுத்து கொடு சின்ன பொண்ணு. ஆமா அந்த ஆளு உன் பொண்டாட்டி சொன்ன உடனே வடியே போய் எடுத்துட்டு வந்துருவா பாரு. எங்க அடுப்புல குழம்பு வச்சிட்டு இருக்கோம்லாங்க, போய் எடுங்க போங்க. என்னவோ இவன் மட்டும்தான் அடுப்புல குழம்பு வைக்க மாதிரியும் மீதி எல்லாரும் அடுப்பே இல்லாம குழம்பு வைக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை யார் செலக்ட் பண்ணிருப்பா? அம்மைக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இத சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பாளா இருக்கும். எங்க உள்ள சட்டையோ தெரியல, ஒண்ணுக்காவது சட்டை, பழைய சட்டை மாதிரி இருக்கு, நல்லவா இருக்கு. சை, சரி இந்த ரெட் கலர் சட்டை எப்படி இருக்கு? ஒருவேளை இந்த ரெட் கலர் சட்டையும் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பாளா இருக்கும். ஏம்மா 2 சட்டையுமே சின்ன பொண்ணு தான் எடுத்துட்டு போல இருக்கு. 2மே ஒண்ணுக்காவது சிவப்பு கலர் சிங்கிச்சா மாதிரி இருக்கு. அப்படித்தானமா? 2 சட்டையுமே நான் தான் செலக்ட் பண்ணேன். என்ன மர்மோல கூட கூட பேசிட்டு இருக்க? இந்த மாமியாரையே எழுத்து பேச அளவுக்கு வளர்ந்துட்டியாக்கும். நான் இன்னைக்கு நேத்து வளரல, எப்போ வளர்ந்துட்டேன். உனக்கு வர வர வாய் கூடி போச்சு. ஆமா, உங்களுக்கு மட்டும் வாய் குறைச்சல. இந்த பாரு அவன் என் மோவன். உங்களுக்கு மொவன்னா எனக்கு 3 முடிச்சு போட்ட புருஷன். என் மோவனுக்கு நான் அப்படிதான் செய்வேன். அப்ப நானும் அப்படிதான் செய்வேன். உலக போர்களையே சமாளிச்சிடலாம், ஆனா அந்த மாமியா மர்மம் அக்க போற மட்டும் சமாளிக்கவே முடியாது. எதுக்கு சின்ன பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்க? உங்க அம்மிட்ட கேளுங்க. தூர பேரு உன் பொண்டாட்டி களி எதுனாலும் நீ டென்ஷன் ஆக்காத, என்னன்னு சொல்லு. உங்க அம்மா சொல்லுதாவோ என் மொவன், அதனால நான் எப்படி வேணாலும் அவனை போட்டு அடிப்பேன் அப்படிங்காவோ. ஒரு புருஷனை அடிக்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவள எவ்வளவு பாசம் முடியும் உனக்கு. உடனே ஏதாவது பதில் சொல்லி இருப்பிய நீ? ஆமா, உங்களுக்கு மொவன் எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் புருஷன் உரிமை இருக்கு. அதனால நல்லா தூக்கி போட்டு மிதிப்பேன் உங்க மொவனை. நீங்க கேட்கப்படாதுன்னு. என் செல்ல மர்மோல நீ சொல்லு சரிதான் மக்களே. அடிச்சாலும் பிடிச்சாலும் மாமியா மர்மா ஒண்ணு கூடிட்டாங்களே ஐயா. என்னதே உங்க மருமவ ஆசையா பட்டு புடவை எடுத்து வந்திருக்கா, சரின்னு வாங்கி பார்க்க கூட மாட்டீங்கல. இல்லடி இன்னைக்கு உன் கல்யாண நாளும் இல்ல, பிறந்த நாளும் இல்ல, எனக்கும் பிறந்த நாள் இல்ல. அத சேலை எடுத்து வந்திருக்கிய, எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன் தே நல்ல நாள் மட்டுமா உங்களுக்கு எடுத்துட்டு வரணும்? உங்க மேல உள்ள பாசத்துல எப்பனாலும் எடுத்து கொடுக்கலாம் தே. பரவாயில்லையே, சரி குடு பாப்போம். இந்தாங்க தே. என்னது காஞ்சிபுரம் பட்டு சேலையா? அப்ப விலை அதிகமா இருக்குமே. அப்ப உண்மையிலே மருமகன் என் மேல பாசமா தான் இருக்காளோ? நான் தான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஏடி வயசானவடி எனக்கு எதுக்கு இவ்வளவு விலகுன சேலை எடுத்திருக்கா? என்னதே உங்களை பார்த்தா யாராவது வயசானவன்னு சொல்லுவாங்களா? எனக்கு நீங்க அக்கா மாதிரி தானே இருக்கிய. என்ன அங்கங்க கொஞ்சம் மட்டும் லேசா நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆமா என்னடி லேசா அங்கங்க நரைச்சிருக்கா, அவ்வளவுதான். சும்மா தான் சொன்னேன், நினைப்பு தான் கிளவிக்கு பொழப்ப கெடுக்குதான். சேலை எப்படி இருக்குன்னு திறந்து பாருங்களா. ஐயோ பட்டு சேலை, இந்த சேலையை கட்டிக்கிட்டு தெருவுல நடந்து எல்லாரும் முன்னாடி பந்தா காட்டணுப்பா. இரு சின்ன பண்ணே திறந்து பாக்குறேன். சரி தே. ஏப்ரல் ஃபூல்.